வணக்கம் நண்பர்களே. வெல்கம் டு மூவி கிரிட்டிக் சேனல். 90 காலகட்டத்துல நம்ம எல்லாரையுமே டிவியில கட்டி போட்ட படம் அப்படின்னு பார்த்தா 1995ல ஜெட்லியோட நடிப்புல ஒரு அதிரடி ஆக்ஷன் படமா வெளிவந்த ஹை ரிஸ்க் படத்தை சொல்லலாம். இந்த படத்துக்கு மெல் டவுன் அப்படின்னு இன்னொரு பெயரும் இருக்குது. டைஹார்டு பட ஸ்டைல்ல ஒரு சைனீஸ் ஆக்ஷன் படம் அப்படின்னு இந்த படத்தை சொல்லலாம். இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்த்து அப்படிங்கிறத இந்த ரிவ்யூல தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. படத்தோட கதை அப்படின்னு பார்த்தா, படத்துல ஜெட்லி ஒரு முன்னாள் வெடிகுண்டு நிபுணரா இருக்கிறாரு. டாக்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தீவிரவாதியால ஜெட்லி தன்னுடைய மனைவி மற்றும் குழந்தைய இழக்கிறாரு. இந்த சம்பவம் நடந்து 2 வருஷத்துக்கு அப்புறம் ஜெட்லி ஒரு ஃபேமஸான மார்ஷல் ஆர்ட்ஸ் சினிமா ஹீரோவுக்கு பாடி கார்டா சேர்றாரு. ஒரு நாள் ஜெட்லி அந்த சினிமா நடிகரோட சேர்ந்து ஒரு நகை கண்காட்சிக்கு போறாரு. அந்த இடத்துல அந்த டாக்டர் வந்து தன்னுடைய ஆட்களால அந்த மொத்த பில்டிங்குமே தான் கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் பில்டிங்குள்ள இருக்கிறவங்கள பிணைய கைதியா மாத்துறாரு. இதுக்கப்புறம் ஜெட்லி அந்த சினிமா நடிகரை எப்படியெல்லாம் காப்பாத்துறாரு, தனக்கு ஏற்பட்ட இழப்புக்காக அந்த டாக்டரை ஹீரோ எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு அப்படின்னு சொல்றதுதான் படத்தோட மீதி கதையே. படத்தோட பாசிட்டிவ்னு பார்த்தா, படத்துல வர சண்டை காட்சிகள் படத்தோட பெரிய பலமா இருக்குது. 90 காலகட்டத்துல ஹாங்காங் சினிமாவோட உச்சகட்ட அதிரடி ஆக்ஷன் இதுதான். படத்துல ஜெட்லியோட வேகமாகட்டும், தற்காப்பு கலைகள்ல அவரு காட்டுற ஸ்டைல் ஆகட்டும், இதெல்லாம் படத்துல சூப்பராகவே இருக்குது. இந்த படம் 1 மணி நேரம் 40 நிமிஷம் ரன் ஆகக்கூடிய படம். குயிக்கா உங்களால பார்த்து முடிக்க முடியும். படத்துல பிராங்கி லோன் அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகர் கதாபாத்திரம் வரும். அந்த கதாபாத்திரம் பண்ற நையாண்டித்தனமான காட்சிகள் படத்துல பல இடங்கள்ல நல்லாவே சிரிப்பை ஏற்படுத்துது. படத்தோட திரைக்கதையை பத்தி சொல்லணும்னா சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா முடிஞ்ச அளவுக்கு போர் அடிக்காத ஒரு திரைக்கதையை இந்த படத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். படத்துல ஜெட்லியோட கதாபாத்திரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்களோ அதே அளவுக்கான முக்கியத்துவம் படத்தோட வில்லனான டாக்டர் கதாபாத்திரத்துக்கும் இவங்க ஈக்குவலா கொடுத்தது படத்துல நல்லாவே இருக்கு. படத்தோட குறைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்தோட கதைக்களம் தான். நீங்க ஹாலிவுட்ல வெளிவந்த டைஹார்டு படம் பார்த்துட்டீங்கன்னா அதே கதை பாணியில தான் இந்த படமும் மூவ் ஆகுது. படத்தோட ஆரம்பத்துல சில எமோஷன் காட்சிகள் வரும். அந்த காட்சிகள் பெரிய எமோஷன் கனெக்டை ஏற்படுத்த மிஸ் பண்ணிடுச்சு. படத்துல பிராங்கி லோன் அப்படிங்கிற கதாபாத்திரம் ஜாக்கி சானை கேலி பண்ற மாதிரி உருவாக்கப்பட்டிருக்கும். சோ நீங்க ஜாக்கி சான் பட ரசிகரா இருந்தா இந்த படம் உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. படத்துல அங்கங்க லாஜிக் மிஸ்டேக்க உங்களால ஃபீல் பண்ண முடியும். ஓவராலா இந்த படம் உங்க டைமுக்கு ஒர்த்தான ஒரு டீசென்டான படம் தான் இந்த படம். ஆக்ஷன் பட ரசிகர்களுக்கு இந்த படம் நல்லாவே செட் ஆகும். இந்த படத்துக்கு 10க்கு 6.5 ரேட்டிங் கொடுக்கலாம். இந்த படம் தமிழ் டப்பிங்ல கிடையாது. அத நான் தெளிவா சொல்லிடுறேன். என்னுடைய ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் மற்றும் ஷார்ட்ஸ் உங்களுக்கு உடனே வரும். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல பதிவிட மறந்துடாதீங்க. நாம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.